காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சந்தோஷம். அதிகமாக நாம் சந்தோஷப்பட வேண்டிய இடம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய முதலிடம் சபை கூடி வரும் பொழுது. சபை கூடி வரும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சபை என்னைக்கெல்லாம் கூடி வருதோ அன்னைக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும். சிலருக்கு ஒரு அண்டர்லைன் அல்லது சில ஒரு பிராக்கெட் போட்டு வச்சுக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் இல்லைங்க பிரதர் போதும், புதன்கிழமை வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி அல்லது விசேஷ கூட்டத்துக்குள்ள எதுக்குங்க, நான் தான் ஞாயிற்றுக்கிழமை போகிறோமே அப்படின்னு ஒரு பிராக்கெட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சி கொஞ்சம் கிடைச்சா போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் எப்போதெல்லாம் கூடி வருகிறோமோ அது மிகுந்த மகிழ்ச்சியான வேளையிலே கூடி வர வேண்டும். காலையில் 5 மணிக்கு இன்னைக்கு ஒரு பாடல் சத்தம், இந்த அவருந்தின் சங்கீதமானவர் இசைக்கருவியோடு அடித்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாடுது. எங்கள் சாலமன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நம்மளாம் தூங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவனுடைய பக்தி எனக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியம். எதையோ பார்த்து கற்றுக்குறோம், எவனையோ பார்த்து கற்றுக்குறோம். காது வாங்குறதுக்கு 10 பேரை போய் கேட்குறோம், சார் உங்கள் வண்டி எப்படி இருக்குது, பெட்ரோல் பரவாயில்லையா, சர்வீஸ் பரவாயில்லையா, பிராண்ட் அது கேட்குறோம். இந்த பக்கம் போய் கேட்குறோம், இந்த ஸ்கூல் பரவாயில்லையா, எந்த ஸ்கூலில் படிக்க வச்சா புள்ள நீட்டில் பாஸ் ஆகும், இன்ஜினியரிங் நீட் அது இது கேட்குறோம். இந்த பக்கம் போய் பாஸ், இந்த ட்ரெஸ் என்னங்க எங்கே எடுத்தீங்க, இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. இங்கே பக்கம் போய் கேட்குறோம், இந்த வீடு எங்கே வாங்கினீங்க, யார் இன்ஜினியரு, அப்படி இப்படிலாம் கேட்குறோம். அதே மாதிரி இந்த நாமகரண கூட்டத்தை பார்த்து எப்படி உங்களால் 5 மணிக்கு எந்திரிச்சு பொய்யோ சத்தியமோ தெரியுதோ தெரியலையோ, ஆனால் வெறியோடு காலையில் வந்து நிற்கிறான் பாருங்க, என்னை நானே அடிச்சுக்கிட்டு. அது இன்னும் ஆர்சி மக்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 5 மணிக்கு 6 மணிக்கு எங்கள் ஊரில் கொடிவேரியில் ஒவ்வொரு முறையும் காலையில் அவங்க அப்படியே அது சும்மா போகிறது இல்லைங்க, எந்திரிச்சு இதே மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன் பண்ணிவிட்டு அந்நேரத்தில் குளிச்சுட்டு போய் தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பக்தி பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்மளை கேள்வி கேட்குறாரு. சோதம் குமார பட்டணத்து மக்கள் அணிந்து நினிவே பட்டணத்து மக்கள் அணிஞ்சு போகும்போது ஞாயிற்றுக்கு நாள் எந்திரிச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க எருசலேம் மக்களை பார்த்து, ஏசுநாதர் அன்னைக்கு எங்கள் கூட இருந்திருந்தா நாங்கள்லாம் மனம் திரும்பியிருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி இவங்கெல்லாம் நம்மளை கேட்க போகிறாங்க. உண்மையான சத்தியம் சொல்லிட்டு நீங்கள்லாம் வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் சத்தியத்தை தெரியாமல் நாங்கள் எங்கேயோ கண் கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்கள் 1 மாதம் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறான், 4 மணிக்கு எந்திரிக்கிறான், புல்லரிக்குது. பா, இதெல்லாம் பக்தி. இந்த கருப்பு ட்ரெஸ் போடுறவங்க, மஞ்சள் ட்ரெஸ் போடுறவங்க இங்கேருந்து நடந்து போகிறான், என்ன பக்தி. ஆனால் சத்தியம் மெய்யான திருச்சபை, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபை, 2000 வருட சபை ஒரே சபையில் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் எவ்வளவு நேரம் நாம் தேவனுக்காக அல்லது நம்முடைய பக்தி விருத்திக்காக நம்ம நாட்டில் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா அவன் மியூசிக்லாம் அடித்து நொறுக்கிட்டு அவரந்து சங்கீதம் அப்படியே 2 நிமிஷம் காட்டேன், இந்த பாட்டு தான் பாடுறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 5 மணிக்கு ஒருத்தன் கோழி அறுத்துட்டு இருக்கிறான், அவசரமாக செய்யலாம். ஒரு பெரிய ஷோரூம் உமா சிக்கன் சென்டர், ஆஹா அப்படியே பளபளன்னு தொங்குது, சிக்கன் என்ன மட்டன். அப்படியே அந்த பக்கம் இருந்து போனால் அப்போ தான் ஒருத்தர் சிக்கன் இறக்குறான், 2 3 4 அட்டி இறக்குறான். பசங்க அப்படியே சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தர் கடை கொஞ்சம் லேட்டு, இந்த பக்கம் இருக்கிறவன் திறந்து லைட்டெல்லாம் போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பக்கம் ஒரு 10 அடி தண்ணி இன்னொரு கடைக்காரன், அவனுக்கு சின்ன கடைக்காரன், அவன் ஒரு இருந்தால் 2 பேர் இருப்பான் இருக்குது. அவனுக்கு சரக்கு இறக்கிட்டு அடுத்து போய் இருக்கிறான், அவன் இறங்கி கஷ்டத்தெல்லாம் தருக்கி ஒரு. அப்புறம் அந்த சந்துக்குள்ளே போனால் ஒரு சின்ன இவ்வளோதான் கடை, ஒரு தாத்தா ஒரு பாட்டி. அந்த தாத்தாவுக்கு அந்த பாட்டிக்கு அதே சிக்கன் அதே மட்டன் இருக்கிறேன். அந்த பக்கத்தில் போனால் ஏசியோட ஒரு கடை. நான் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே கறி தான், எல்லாமே சிக்கன் தான், மட்டன் தான், ஆனால் இருக்கிற இடம் தான் வேறு. இங்கே 350 ரூபா, அங்கே 450 ரூபா, ஆனால் சப்ளை பண்ணுற ஒரே ஆள் தான். நம்ம லைனாக பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரே ஆள் தான் இறக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் அங்கே உள்ளே போகும்போது உள்ளே போன உடனே என்ன ஆயிடுச்சு, அதோடைய தன்மை மாறிடுச்சு. ஆனால் அடிப்படையில் என்ன தான் அங்கே சாப்பிட போகிறாங்க,
கறி தான். இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நான் என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு தொடர்போடு இருந்தால் தான் இடையில புரியும். பதில் ஏதோ காலங்கத்தால் கதை சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரே சுகுணா சிக்கன், ஒரே வெண்காப் சிக்கன் வெவ்வேறு இடத்துல வைக்கும் பொழுது அதோட விலை மாறுது, அதோட கஸ்டமர் மாறுறாங்க. ஆனால் அடிப்படையில் என்னதுங்க? வெறும் கறி தான். இன்னும் ஒரு கேவலமான சூழ்நிலையை பார்த்தேன். அந்த தாத்தா முதல் வெட்டின கறியை அந்த தாத்தாவையும் சுற்றி இருக்கிற 3 நாய்க்கு பீஸ் போடுறாரு. நான் அந்த கடையில் போய் நான் கறி வாங்குறேன், அந்த நாய்க்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் கறி தான் சாப்பிடுது, நானும். டார்கெட் ஒன்று தான், டார்கெட்டு ஒன்று தான், கறி சாப்பிடணும். நான் மனுஷனாக இருந்து ட்ரெஸ் போட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். அது அந்த கடையில் அங்கேயே தங்கி இருந்து சாப்பிடுது. இல்லைன்னா என்ன பாடம் தேவன் நமக்கு சொல்ல வர்றாரு? அப்போ எனக்கு இந்த நாய்க்கு என்ன வித்தியாசம்? எனக்கு அந்த டினாமினேஷன் மற்ற சகோதரர்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் எதை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறேன்? நான் கேட்டதில் ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இல்லை இது சிந்திக்கப்பட கேள்வியாக இருந்தால் யோசனை பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்போது மகிழ்ச்சியோடு கூடி வரணும். அவங்கெல்லாம் ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுங்களா? உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம். காலையில் 5 மணிக்கு நான் தொழுக போகிறேன், ஆராதிக்க போகிறேன். அவன் காலையில் 5 மணிக்கு கடை திறக்கிறான், நான் வியாபாரம் பண்ண போகிறேன். இன்னைக்கு 6 நாள் விட்ட பிஸ்னஸ் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரே நாள் எடுக்க போகிறேன். காலையில் 5 மணிக்கு அந்த நாய் அங்கே உட்காந்துருக்குது. ஆஹா, 1 வாரம் கழிச்சு அல்லது 4 நாள் கழிச்சு எனக்கு தெரியும். எல்லாமே ஒரு குறிக்கோளோட, ஒரு நோக்கத்தோட, ஒரு ஆர்வத்தோட கூடி அந்த இடத்துல போய் ரீச் ஆகுறாங்க. அதை விட மேலான கோல், மேலான நோக்கம், மேலான சிந்தனை உடையவர்களாக இருக்கிற மெய்யான திருச்சபையாராகிய நமக்கு அனுதினமும் இருக்க வேண்டும். இன்னொரு எச்சரிக்கை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டேன், பந்தி எடுத்துட்டேன், காணிக்க போட்டேன், பரலோகம் போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பரலோகம் போவதற்கு முதல் படி அதுதான். இது தேவனை தொழுது கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுவதற்கும் முதல் படியிலேயே நின்றுட்டு இருக்கிறோமா? அதுக்கு அடுத்த படியில மேல மேல போயிட்டு இருக்கிறோமா? பரலோகம் என்பது மேல் நோக்கி இருக்குது. கீழே ஒரு வாசல் தான் இது. இந்த சபை இந்த வாசலுக்குள்ள வந்துட்டாவே போதும், இல்ல முதல் படியில் நின்னாவே போதும் திருப்தியில் இருந்தோம்னா, இப்ப படியில நிக்க முடியாது. எல்லா பஸ்ஸுலையும் கதவு போட்டு போட்டுட்டாங்க. படியில் கூட வாய்ப்பு இல்லை. ட்ரெயின்ல எல்லாம் படியில கதவு போட்டுட்டாங்க. எல்லாமே கதவு, படியே இல்லை. இப்போ வெளியே நின்று இருக்கணும்னு அர்த்தம், எனக்கு பக்கத்துல நின்று இருக்கணும்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய மனநிலையை என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனை தொழுது கொள்வதே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதே உலகளாவிய விஷயமாய் கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி நமக்குள்ள ஒவ்வொரு வாரமும் தோணும். பா, நீங்க எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து எப்படியோ நான் சாதிச்சுட்டேன். அப்படி தோன்றதுனாலதான் நமக்கு சில நேரத்தில் அது பாரமா இருக்கு, சில நேரத்தில் வருத்தமாவும் இருக்குது. செய்ய சொல்லிட்டாங்களே, அது மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வர வேண்டும். நாளை காலையில நம்ம வர்ற டைமுக்கு எப்படி இருக்கு ரோடு? அங்கிருந்து 10 நிமிஷம் உக்கடத்துல இருந்து இங்க வந்துடலாம்னா 1/2 மணி நேரம் ஆயிடும். எவ்வளவு அவசர அவசரமா மக்கள் ஓடுறாங்க, எவ்வளவு பிஸியா ஓடுறாங்க, எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து ஓடுறாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு தூரமா ஓடுவாங்க. அது உலக மக்கள் விட்டுருங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த ஆர்வத்தோடு, அந்த வாஞ்சியோடு, அந்த தாகத்தோடு நாம் இங்கே கூடி வர வேண்டும். இங்கே இல்ல, எங்கே சபையெல்லாம் கூடுகிறார்களோ, எங்கே வேத வசனம் சொல்லப்படுகிறதோ அங்கே நாம் கூடி வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பக்கம் 266. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு
பாத்திரவான்களாய் நடந்து. புத்தி சொன்னாவே நமக்கு பிடிக்காது. புத்தி சொன்னாவே பிடிக்காது. ஏன்? புத்தி சொன்னா முதல்ல நம்மளை அப்படியே சத்ருவா பார்ப்பாங்க. ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி பண்றாரு? பவுல் சொல்றாரு, நான் சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்ன வேணும்? புத்தி சொல்ல ஏது. நீதிமொழிகள் முழுசுமே புத்தி, ஞானம், அறிவு. புத்தி ஏற்றுக்கொண்டாதான் ஞானம் வரும். புத்தி ஏற்றுக்கொண்டாதான் டைரக்டா ஞானம் கிடைக்காது. புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் ஞானம். சரி, இப்ப புத்தி என்ன சொல்றாரு? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது? சபை என்றால் என்ன? அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். அது அது தெரிஞ்சதா உங்களுக்கு? சபை என்பது என்னங்க? அழைக்கப்பட்டவருடைய கூட்டம். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கத்தோலி பந்து எடுக்கணும் பிரதர், 3 பாட்டு பாடணும் பிரதர், ஒரு செய்தி கேட்கணும் பிரதர், இல்லை செய்தி கொடுக்கணும் பிரதர், கத்தோலி பந்து என்பது கடைசிச்சவங்க, அவ்வளோதான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் முதல் படியில் தான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த படியில் நாம போகவே இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் உணர்ந்து கொண்டாதான் நம்ம அதுக்கு அடுத்த படியில் மேலே நம்ம போக முடியும். இப்போ இராணுவத்திற்கு ஆள் எடுப்பாங்க தெரியுங்களா? போலீஸ்க்கு ஆள் எடுப்பாங்க. மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்க மாட்டாங்க. நேராக அப்ளை பண்ணிட்டு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்டர்வியூ கொடுத்தே போயிட வேண்டியது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆள் எடுப்பாங்க. அது பேர் என்னங்க? செலக்ட் பண்ணுவாங்க. அவன் போய் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தன்னை என்ன செய்துக்குவான்? ஒரு 3 மாதம் 6 மாதம் ஓடுவான். ஒரு கண்டிஷன், இத்தனை தூரத்தை இவ்வளோ செகண்டில் கடந்துக்கணும். எதுக்கு? வேலைக்கு இல்லை, அவனை செலக்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ ஜஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும், கண் பார்வை இவ்வளோ தெளிவாக இருக்கணும். இது எதுக்கு? அவனை தெரிந்தெடுப்பதற்கு, அவன் வேலைக்கு செட்டாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அப்போ தன்னை அவன் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும், எடை அதிகமாக இருக்க வேண்டும், கேட்குற எடை இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது, சொல்லுகிற அளவில் இருக்கணும், அவன் ஹைட்டு கரெக்டாக இருக்கணும், அவன் ஜம்ப் பண்ணுற தூரம், அவன் ஓடுற நேரம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி தான் போய் என்ன செய்வாங்க? அங்கே நிற்பாங்க. ஒரு மில்லிமீட்டரில் போய் ஹைட் 10 போகலாம். அவன் முடியெல்லாம் வளர்த்து நிற்பான். இப்படி குத்திடுவான், ஒரு குத்தி இப்படி டக்குன்னு ஆந்துடும். அப்படி போடா வெளியே. சாப்பிடாம இருப்பான் 2 நாளைக்கு. அப்புறம் பார்த்து 2 kg கூடிடு. போடா நீ. 1 மாதம் ட்ரை பண்ணி, 2 மாதம் ட்ரை பண்ணி, கடைசி நேரத்தில் அவனால் என்ன செய்ய முடியாது? உள்ள போக முடியாது. நேரம் போயிடும். போனா அக்கடான உட்கார முடியுமா? அக்கடான ஃப்ரீயாக உட்கார முடியுமா? 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்னதான் கொடுப்பாங்க? ட்ரைனிங். தம்பி நீ உள்ள வந்துட்ட, ஆனா நீ அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு அந்த அந்த மாணவனை அல்லது அந்த கேண்டிடேட்டை என்ன செய்யணுமா? ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்போம். தெரியல எத்தனை பேர் 7 மணிக்கு எழுந்திருப்போம். ஆனால் அங்கே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? 4 மணிக்கு, 3 மணிக்கு. நம்ம வீட்டில் நினச்ச நேரம் சாப்பிடுவோம், நினச்சதை சாப்பிடுவோம், நினச்சதை திம்போம் கண்ட நேரத்தில். ஆனால் அங்கே அப்படி இல்லை. 3 சப்பாத்தினா 3 தான். வாரத்தில் 1 நாள் கறினா என்ன கொடுக்குறோனோ அதை சாப்பிட்டு தன்னை, தன்னுடைய உடலை, தன்னுடைய மனதை அவன் சொல்லுகிற கண்டிஷனுக்கு தன்னை என்ன செஞ்சுக்கணும்? அடாப்ட் பண்ணிக்கணும். 500 பேர் செலக்ட் ஆகிறானா ஒரு 150-200 பேர் பாதியில ஓடி வந்துடுவான். நம்மளால எல்லாம் முடியாதுங்க. அவன் சொல்ற கண்டிஷனுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு குளிர்ந்து காஷ்மீர்ல வாக்கிங் குடுகுடுன்னு ஓட சொல்றான். யாராலும் முடியுது? அப்பா நம்மளால. இது என்ன 2 இட்லியா 4 இட்லி? நமக்கு வயிறு முட்டை சாப்பிட்டதான் கட்டுப்படியாகு. நானெல்லாம் போறீங்க பாஸ் பண்ணியிருப்பான். ஆனால் உள்ள போய் ட்ரைனிங்ல ஃபெயில் ஆயிடும். கிறிஸ்தவர்களாகிய நாம் பாஸ் பண்ணி உள்ள வந்துட்டோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? நம்மை அந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணியிருக்கிறோமா அல்லது அடிமைப்படுத்தியிருக்கிறோமா? நைட் என்ன அவ்வளோ நேரம் முடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் விடிய நடக்க சொல்கிறாங்க. இது வேறு வெயிட்டாக இருக்குது, இதை வேறு தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆகாது.
ஊருக்கெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ஆகாது. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் சொந்தக்காரங்க, மாமா, அத்தை, அவங்க வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா மிலிட்ரிக்கு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அப்புறம் எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் இதே ட்ரெஸ் இருக்குது, இது எனக்கு பிடிக்கலன்னு வேறு ட்ரெஸ் போட முடியுமா? போட முடியாது. பிடிக்கலன்னு வேறு ஏதாவது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. தூங்கலாம் இடையில போய் மதியம் 1 நாள் தூங்க முடியுமா? முடியாது. எதுவுமே தன் விருப்பப்படி செய்ய முடியாது. அங்கே என்ன கண்டிஷன் போட்டிருக்கோ அதுபடி நடக்கணும். அங்கே எழுதி ஒட்டிடுவாங்க, இதான் டெய்லி ரொட்டீன் லைஃப், இப்படி தான் இருக்கும். மிலிட்ரியில் நீ சாகிற வரைக்கும் நாலு சரி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீ என்ன செய்யணும், அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுபோல் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சில கண்டிஷன்களை தேவன் அங்கு ஒட்டி வைத்திருக்கிறார். நான் சரியாக தூங்க முடியுமா? முடியாது. நான் விரும்பினதை சாப்பிட முடியுமா? முடியாது. நான் விரும்பினதை உடுத்த முடியுமா? முடியாது. நான் விரும்பின பக்கம் போக முடியுமா? முடியாது. மாம்சும் மனசும் விரும்பினங்களை செய்ய முடியாது. நான் சொல்லல, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 2:3. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபவத்தியினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து வந்தோம். இனி அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நியாய தீர்ப்பு நல்ல கேள்வி கேட்பார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கரெக்டா? வாலிபனே, உன் வாலிபத்தில் அதுக்கப்புறம் படிச்சிரு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 800 பக்கம் 800 பக்கம் 800. பிரசங்கி வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை குறிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றாரே. என் கண்களின் காட்சிகளிலும் என் இருதயத்திலும் நான் நடந்தால் ஒரு நாள் கொண்டு வந்து நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். அந்த மிலிட்ரியில் சேர்ந்துட்டா, அவன் போஸ்டிங்கு வாங்கிட்டான், அவனை டியூட்டி போட்டாங்க. டியூட்டியில் படி தூங்கிட்டான், உட்காந்தே தூங்கிட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்க. என்கொயரி வைப்பாங்களா மாட்டாங்களா? அடா பரவாயில்லப்பா, 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடுவாங்களா? நியாயத்தில் கொண்டாந்து நில்லுப்பா தம்பி, நேற்று டியூட்டி பார்க்கும்போது நீ தூங்கிட்டியாம்மா? ஐயா அந்த பக்கம் யாரும் வரலைங்க, உட்காந்துருந்த தன்னால் தூக்கம் வந்துருச்சுங்க ஐயா. சரி பரவாயில்ல, இந்த ஒரு முறை மன்னிச்சுட்டோம் போ. மறுபடியும் தூங்கினா என்ன செய்வாங்க? உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியுமா? இல்லை நாங்கள் கொண்டு விட்டுட்டுமா? போய் அங்கே போய் தூங்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதான் அது கண்களின் காட்சிகளில் நட, இருதயத்தின் நினைவுகள் படி நட. கண்கள் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையின்படி நடப்போம். ஆனால் ஒரு நாளில் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவோம். அதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ் தேவன் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த கண்டிஷன்ஸ் படி நடந்தாதான் இறுதியில் எனக்கு மெடல் கொடுக்கப்படும். பெரிய பெரிய ராணுவ அதிகாரிகள் பேட்டி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் குத்திருப்பாங்க. நான் நினைப்பேன், டே நீ மெடல் வாங்கிட்ட வீட்டில் வச்சுட்டு வர வேண்டியதானா? அந்த மெடலை பார்த்தா கூட இருக்கிற பயப்படுவான். ஓ இவ்வளோ போஸ்டிங் வாங்கியிருக்கிறாரு, இவ்வளோ அச்சீவ் பண்ணிக்கிறாரு, இவ்வளோ கிரேட்ல இருக்கிறாரு. 10, 12, 14, 20 என்னடா என்ன அப்படி அவர் லைனாக மாட்டியிருப்பாரு. நமக்கு எத்தனை மெடல் தேவன் கொடுத்துருக்கிறாரு? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சேன்னு சொல்லி அவனுக்கு மெடல் கொடுத்துருவாரு. சத்தியம் இல்லை, பரவாயில்ல, பக்தி இருக்குது உனக்கு. எவ்வளோ நேரம் நீங்கள் ஆராதனை பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணுவோம். சாப்பாடு டீ ஒன்றும் இல்லைங்க பிரதர், அதெல்லாம் பசிக்கவே பசிக்காது. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு?
சங்கீதக்காரன் பதில் சொல்லுகிறான். நான் சமீபத்தில் அதை உணர்ந்தேன். 63ஆம் சங்கீதம். எப்போ பசிக்காது, எப்போ தாகம் எடுக்காது, எப்போ தூக்கம் வராது, எப்போ கவலை வராது. சங்கீதம் 63ல தன்னுடைய மகன் அப்சலோம் தாவீது ராஜாவுடைய ஆட்சி முடிய போது 707. நான் ஏன் தெரியுமா அடிக்கடி நம்பர் சொல்றேன்? நிறைய பேர் பெரட்டிட்டே இருக்கிறீங்க. டக்கு பெரட்ட வேண்டியதா, கொஞ்ச நேரம் பெரட்டலாம். பெரட்டிட்டே இருந்தா என்ன? மறுபடியும் உங்களை எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் தான் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வந்தோடனே மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்லிட்டு உட்காருங்க. ஆதியாகமம் யாத்திராகமம் சொல்லிட்டு உட்காருங்க. ஏன்னா வீட்டில் புரட்டுறது இல்லை பைபிளை, வீட்டில் ஃபோனில் புரட்டுறோம். சரிங்களா? ஃபோனில் படிக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே இதுக்கப்புறம் எது வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். எப்போ நமக்கு ரொம்ப நேரம் தேவனை தொழுது கொள்ள முடியும், அல்லது ரொம்ப நேரம் தொழுது கொள்ளுகிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, எப்போ தூக்கம் வராதுன்னா, தாவீது கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆளுகை ஆட்சி செய்து முடிக்க போறார். அவருக்கு பிறந்த 4-5 பசங்கிட்ட ஒரே போட்டி. இவன் ராஜாவா, அவன் ராஜாவா, இவன் ராஜாவா. இதுல போய் அப்சலோம் போற, அது அப்சலோம்ங்கிற அவங்க அம்மா சாலமோனுடைய அம்மா வேற போய் அப்படின்னு நீலிக்கண்ணி வெடிக்கிறான். என் பையன் தான் ராஜாவாகணும். சரி சரி ஓகே. இந்த பக்கம் அப்சலோம், நான் தான் முத பையன், எல்லாத்துக்கும் நான் தான் ராஜாவாக அப்படின்னு அப்சலோம் வந்து ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, பஞ்சாயத்தெல்லாம் பண்றாரு. தாவீதுக்கு அரசர் போஸ்ட்ல இந்த மாதிரி அப்சலோம் ஊரா போய் சொல்றாரு. மக்கள்லாம் அப்படியே ஏற்றுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா சாலமோனை வந்து யாருக்கு விருப்பம் இல்லை. பச்சை பல் நிமித்தமாக சாலமோன் வேண்டான்னு மக்கள் நினைக்கிறாங்க, ஆனா தேவன் நினைக்கல. அப்ப அப்சலோம் என்ன செய்றாரு? ஒரு காலகட்டத்தில் போய் வெடிச்சோன்னு சொல்லிட்டார், நான் தான் ராஜா அப்படின்ட்டார். அதுக்கு ஒரு கூட்டமே கூடிருச்சு அப்சலோம் பின்னாண்ட. அப்சலோமுடைய நியாய தீர்ப்பு, அப்சலோமுடைய செய்கையெல்லாம் பார்த்து ஓகே அப்சலோம் ராஜான்னு ஓடி வந்து ராஜா சொல்றாங்க, தாவீது அப்சலோம் அங்க தன்னைத்தானே அபிஷேகம் பண்ணி ராஜாவாயிட்டாரு. நாம இங்க இருந்தா நம்மளை கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்றாரு, தன்னுடைய மறுமனையாக்கி அரண்மனை வச்சுட்டார். இதெல்லாம் பாதுகாப்பு, அரண்மனை பாதுகாத்துங்க அப்படின்ட்டு மனைவி மக்கள் தனக்கு ஒரு 600 பேரை கூட்டிட்டு காட்டுக்கு ஓடி போயிடுறாரு. யாருங்க? தாவீது ராஜா. யூதா வனாந்திரம். அங்கே வனாந்திரம்னா அங்கங்கே 2-3 மரங்கிறோம், அப்படியே கொஞ்சம் பாலைவனமாக இருக்காது, வனாந்திரம் அதுக்கு பேர். காடுகள் கிடையாது, வனாந்திரம். கொஞ்சம் அங்கங்கே மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் அப்படியே அங்கங்கே தங்கிக்கலாம், தண்ணிக்கிற பக்கத்தில் குடியிருந்துக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வனாந்திரத்தில் இருக்கையிலே தாவீதுக்கு என்ன ஒரு தாகம் பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏன் இந்த கதையெல்லாம் சொன்ன தெரியுங்களா? இவர் ஒன்றும் அரண்மனையில் படுத்துட்டு இருக்கல, வெடி நடந்து போறவர். ஏன்னா பையன் துரத்திட்டு வரான். பையன் சும்மா இல்லைங்க, தாவீது ஏற்கனவே வனாந்திரத்தை கையில் வச்சிருக்கிறவர். எங்க எப்படி போய் இருக்குன்னு தப்பிக்குன்னு தெரியும். ஏன்னா ஆடு மாச்சவர். அவர் போகாத வனாந்திரம் இல்லை, போகாத காடு இல்லை. இங்க போனா அப்சலோம் வர முடியாதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போய் இருக்கிறாரு. அங்க என்ன சொல்றாரு? அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்பொழுது? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. அங்க தண்ணி இல்லை, இப்போ ட்ரை. ஆனா தண்ணி தாக அடைக்கல. என்ன அடிக்குதாமாங்க? ஆத்துமா உம்மேல் தாகம். நான் தண்ணி குடிக்கிறேன்னா தொண்டை காஞ்சி போகுது, அதனால தண்ணி குடிக்கிறேன். தொண்டை கிழிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் பேசி அதனால தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆனாலும் சில நேரத்தில் என்ன முடியும், நாவு வறண்டு போகும். ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மை. எப்படி நம்ம ரொம்ப நேரம் அவரை தொழுது கொள்ள முடியும்? எப்படி நாம் அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் இருக்க முடியும்? ஆத்துமாவும் மாம்சமும் எதை வாஞ்சிக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தை. நான் சொன்னதுக்கு பதில் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன் அவன் 4 மணிக்கு 5 மணிக்கு அங்கே எழுந்திரிச்சு தப்பா இருந்தாலும் அவன் அதை அவ்வளோ நேரம் செய்கிறான்? மாம்சம் அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. மாம்சமும் ஆத்மாவும் எதை தேடுது? கர்த்தரை, தேவனை தேடுகிறது. அடுத்தது பாருங்க, 2ஆம் வசனம். இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. என்ன வேணும்? நான் ஆரம்பத்திலே கேட்ட, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எப்படி மகிழ்ச்சி வரும்? ஆசையா இருந்தாதான் வரும். ஆசையா இருந்தாதான் அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆசையா ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம்,
ஆசையாக தானே வாங்க போகிறோம். யாராவது பேருக்கு கஷ்டத்தோட ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்னு கண்மூடி எடுக்குமா போய் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி. ஆசையாக அதை தேடும் பொழுது ரிசல்ட் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி. இருட்டாயிடுச்சா வெளியே வந்து பார்க்கும்போது, உள்ள போகும்போது வெயிலில் போய் இப்போ துணி கடைக்குள்ள எப்படிங்க துணி கடைக்குள்ள உள்ள போகும்போது ஸோ வெயில்ற எப்பாவது கடைக்குள்ள போயிடலாண்டா. ஏன்னா ஏசி வாங்கிட்டாலே வெளியே வந்தோம்னா இருட்டாகி போச்சா, பாரு டைம் ஆனதே தெரியல. எவ்வளோ ஆசை இல்லை, எவ்வளோ மகிழ்ச்சி இல்லை. அந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்தில் சமூகத்தில் என்னைக்காவது நம்ம இருந்துக்கிறோமா? ஏன் இல்லை? ஆசை. என்ன வேணும்? முதல்ல நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஃபோக்கஸ் ஒன்னே ஒண்ணுதான், குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். போக படிக்க போறோம். அடுத்து என்ன சொல்றாரு? என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்கு அவனுக்கு ஆராதனை. அதுக்கு பேர் அவன் சொல்றது பாட்டு தான் அவனுக்கு ஆராதனை. பாடுறான். நீங்க யாராவது நான் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நாள் போய் பார்க்கணும். தப்போ ரைட்டோ இப்படித்தான் பண்றாங்க. கல்யாணத்துக்கு போன சமீபத்தில் அந்த கல்யாணத்தில் பாடுறாங்க அப்படின்னு பாடுறாங்க, உட்காந்து பாடுறாங்க, மியூசிக்கோட பாடுறாங்க, ஆம்பளை பாடுறான், பொம்பளை பாடுறான், சலிக்காம பாடிட்டே இருக்கிறாங்க. என்னடா இத்தனை பாட்டு பாடுறீங்க? நாங்கள் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் 3 தான் பாடுவோம். அதுக்கப்புறம் பண்ண தேவனே குத்தம் சொல்வாராட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம உட்காந்துருவோம். கரெக்ட் தானே? நம்ம பாடுற பாட்டுக்கு 4க்கு மேலே 3 மேலே பிரதர் அங்கேருந்து கை கட்டு போது ஏன் பாடிட்டே இருக்கிறீங்க? நல்லா உட்காந்துருக்க முடியல, முடிங்க. என்ன சொல்றாரு இவரு? எப்போ இது? என் உதிரிகள் உண்மை வறண்ட ஆத்மா வறண்ட நிலம், அது தண்ணீர் இல்லை. ஏன்னா ஆத்மா செழிப்பா இருக்குது. என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மற்றும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இப்படி கையெடுத்தாரா இல்லை இப்படி எப்படி எடுத்தாரோ தெரியல. தேவனை நோக்கி அவர் சரீரமும் அவருடைய ஆத்மாவும் அவருடைய உள்ளமும் அவருடைய உதடும் என்ன செய்யுது? கையெடுக்கு. போன மாசமா மே மாசம் ஊட்டிக்கு போயிருந்தோம், கேத்தி கிறிஸ்டியன் சபை. எத்தனை பாட்டு பண்ணாங்கன்னு தெரியல. எல்லா பாட்டுக்கும் எந்திரிச்சு நின்னாங்க. முதல் 3 பாட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. செய்தி முடிச்சுன்னு ஒரு பாட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. காணிக்கைக்கு ஒரு பாட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. கடைசி பாட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னன்னா இப்படியெல்லாம் நிற்கிறாங்களே அப்படின்னா, சரி இப்படியாவது ஏதோ பக்தி காட்டுறாங்களே. சரீரத்தை என்ன செய்கிறாங்க? ஒடுக்குறாங்க. சில கிறிஸ்டின் சபையில் போனால் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, தலை மட்டும் ஆடு. என்ன சொல்றாரு? கை உதடு அவரை நோக்கி என்ன செய்வேன்? கையெடுப்பேன். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும். கொழுப்புன்னு என்ன தெரியுங்களா? பெஸ்ட். தேவனுக்கு பலி செலுத்தும் போது கொழுப்பு தான் செலுத்தணும். விதவிதமான கொழுப்பு சொல்லுவார், அதை எடுத்து என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். நம்முடைய கறியில் கொஞ்சம் கொழுப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். கொழுப்பு போடலைன்னா ட்ரையாக இருக்கும். அவனே சொல்லுவான், சார் இது போதுமா, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம். அப்படியே மெதக்கணும். கொதிக்கும் போது என்ன ஆகணும்? கொழுப்பு மெதக்கணும். அப்படியே சாப்பிட்டு கை துடைக்கணும். பேப்பர் விடுறான், கழுவுனா போகவே மாட்டேங்குதுடா. என்னது? கொழுப்பு. அதைத்தான் சொல்றாரு. எது சாப்பிடுதாமா? நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். இங்க ஆராதனைக்கு வந்துட்டு திருப்தியா போறோமா வருத்தமா போறோமா? அது ஆராதனை பொறுத்து, சாப்பிட்றத பொறுத்தா இருக்கு இல்லையா? சாப்பிட்றத பொறுத்தா, சாப்பிட்றத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு பிடிக்கலையா இருக்குதுப்பா, பிரியாணி வச்சோன்னே ரசம் சோறு இருக்குதா அப்படிமா? இப்போ தானே பிரியாணி வச்சு ரசம் சோறு கொடுங்களே, போது மறுபடியும் பிரியாணி கொடுங்க அப்படின்னு என்ன ஆச்சு? ஓ நல்லா இருக்கும் போல தெரியுது பிரியாணி. சிக்கன் பீஸ் இன்னும் கிடைக்குமா? சில்லி இன்னும். ஏன்னா அது என்ன ஆகுது? திருப்தியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இருக்குது.
இந்த தொழில, இந்த ஆராதனையில, இந்த செய்தி கர்த்தருடைய வசனத்துக்கு சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய ஆத்மா திருப்தியா இருக்குதா? இங்க தாவீது என்ன சொல்றாரு? என் நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். சார் செஞ்சு சாப்பிடுங்க சார், திருப்பி எங்கிட்டே வருவீங்க. இன்னைக்கு பாய் சொல்றாருங்க, சார் எங்கிருந்து வந்தாலும் திருப்பி இங்கே தான் சார் வருவீங்க, அவ்வளோ திருப்தியா இருக்கு சார் கறி, போங்க. திருப்தியா இருந்தா நம்ம மறுபடியும் என்ன செய்வோம்? வருவோம், தேடுவோம். வாஞ்சை, ஆசை, மகிழ்ச்சி. அப்போ தேவனை தொழுது கொள்கிற விஷயத்திலே, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற விஷயத்திலே நமக்கு திருப்தி இருக்குதா? தாகம் இருக்குதா? வாஞ்சை இருக்குதா? எப்போ? ஒண்ணுமே இல்லாத போது. நல்லா கவனிச்சுங்க. அரண்மனையில படுத்து தூங்கல தாவீது வறண்ட நிலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில நமக்கு எதுக்கு மேலதான் வாஞ்சை வரணும்? வசனத்தின் மேலதான் வாஞ்சை. வசதியா நம்ம கார்ல வந்து இறங்குறோம். கார்ல வரவங்களை தப்பா சொல்ல வரல, என்னை சேர்த்து சொல்லிக்கிற. எத்தனையோ பேர் பஸ்ல, நடந்து, சைக்கிள்ல, வேர்க்க விறுவிறுக்க இவ்வளவு வாஞ்சியா வர்றாங்கல்ல. நம்ம இதுக்கே சங்கடப்படுறோம். கார்ல வரக்கே ஏதாவது காரணம் சொல்லுவோம், தெரியல. என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கிற பொழுது சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு போய் சுழன்பது என்ன திட்டாரு அப்படின்னு யோசனை பண்ணிப்பாங்க. முடியுமான்னு பாருங்க. ராசாமங்களில் யோசித்து பார்க்க முடியுமா? நான் எல்லா பக்கமும் போய் செய்தி கொடுத்தேன்னா கேட்குற முதல் கேள்வி, போன வாரம் என்ன படித்தேன் அப்படின்னு. என்ன படித்தேன் போன வாரம் சொல்லுங்க. எங்கள் சபையில் கேட்டுட்டு தான் நான் அடுத்த பிரசங்கமே போவேன். ஒரு வாரத்தில் நான் நினைவு இருக்காங்கிறத விட இரவு நேரத்தில் நினைவு இருக்கான்னு பார்க்கணும். இது மத்தியானம் சாப்பிட்ட கறி மறக்குமா? நாளைக்கு காலையில் கேட்போம், ஏமா சூடு பண்ணி வச்சியா? ஏன் வைக்கலையா? ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சியா? ஏன்? திருப்தி, சந்தோஷம், மறக்க மாட்டோம். இந்த சத்திய வசனத்தின் மேல் அந்த தாகம் வர வேண்டும், அந்த வாஞ்சை வர வேண்டும். நீரே என் துணையா இருந்து நான் செட்டி நெல்லே களி கூறுவேன். அப்போ இந்த தொழுகையின் போதும் அல்லது தேவனுடைய சத்தியத்தின் மேலே கிறிஸ்தவர்களாகி நமக்கு வாஞ்சை வேண்டும், தாகம் வேண்டும், ஆசை வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும். நான் சொல்லல, தாவீதுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ பெரிய பைபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராஜா ஒருவேளை எல்லாத்துலேயும் ஒரு காப்பி வாங்கி வச்சிருக்கலாம். எது வரைக்கும் வச்சிருப்பாரு தெரியல, எவ்வளோ வச்சிருந்தாருன்னு தெரியல. ஆனால் அதை பொக்கிஷமாக வச்சிருந்துருக்குறாங்க. ஆனால் முழு பைபிளையும் வச்சிருக்கிற நமக்கு இது எப்படி வச்சிருக்கிறோம்? எங்க வாஞ்சை இருக்கு, எங்க தாகம் இருக்குது? எப்படி வாஞ்சை வரும்? எதுமேல் தாகம் வரும்? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமே கிடையாதுங்க. ஊழியர் யாராவது வருவாங்க, கவான்னு காத்துட்டு இருப்பாங்க. தீர்த்து வராரு, தீவுக்கு வராரு, தீமுத்தை வராரு, பிலமோன் வராரு, பர்தலோமேயு வராரு. இவங்கெல்லாம் வந்து சத்தியத்தை சொல்லுவாங்க. பவுல் வராரு, பேதுரு வராரு. சபைக்கே சுத்திட்டு இருக்கிறாங்க. வந்து சத்தியத்தை போதிப்பாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. நாம இந்த பைபிளை வீட்டிலேயே வச்சிருக்கிறோம். இந்த தாவீது சொன்னது போல, நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா. எப்போ திருப்தியா இந்த ஆத்மாவை நாம் சாப்பிட்டிருக்கிறோம், கொண்டிருக்கிறோம்? யார் நல்லா சாப்பிடுவா? ஆசையா இருக்கிறவங்க, வாஞ்சியா இருக்கிறவங்க, விருப்பமா இருக்கிறவங்க. அதுக்காக சாப்பிட்றவங்க நான் தப்புன்னு சொல்ல வரல, சாப்பிட வேண்டியதான். 1 Corinthians 2 அதிகாரம் வேதவாசிக்கு வந்துடும். சும்மா வெறும் வசனம் எழுதிங்கன்னா புரியவே புரியாது. வசனத்தோட என்ன சொல்லணும்னு எழுதணும். எதுக்காக இந்த வசனத்துக்கு வர்றோம்? இப்போ திடீர்னு சங்கீத படிச்சு 1 Corinthians எப்படி லிங்க் பண்றது? என்ன சங்கீத 63க்கு 1 Corinthians என்னங்க சம்பந்தம் இருக்குது? 10வது வசனம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர்
எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். தேவன் வெளிப்படுத்துறாரு. சத்தியத்தை தேவன் நமக்கு என்ன செய்றாரு? வெளிப்படுத்துறாரு. எங்கதான் வெளிப்படுத்துவாரு? சபையில தான் வெளிப்படுத்துவார். ரேடியோலையா, நாடகத்துல, வாட்ஸ்அப் குரூப், கிறிஸ்துவன் சபைன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணால் வெளிப்படுத்துவார். ஆனால் அது பார்க்க மேலே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணால் பார்த்ததெல்லாம் மறந்து போயிடும். சரி, சபையில் தெரியப்படுத்துகிறது. எதை தெரியப்படுத்துகிறார் பாருங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 11 முக்கியமான வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? போதும். பொம்பளை மனசு பொம்பளை தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படிதானே? அது 100க்கு 100 உண்மைதான். அதே மாதிரி கல்யாணமானவனுக்கு கல்யாணமான மனசு தான் தெரியும். மனுஷனுடைய ஆவி எதை அறிந்திருக்குமா? மனுஷனுக்குள்ளவைகளை அறிந்திருக்கும். நமக்கு என்ன ஆவி இருக்குது? அடுத்தது அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்ப இன்னொரு ஆவி இருக்குது. அது என்ன ஆவி? தேவனுக்குரிய ஆவி அல்லது தேவனுடைய ஆவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மனுஷனுக்குரிய ஆவி, இன்னொன்று தேவனுக்குரிய ஆவி. சாரி, 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல மனுஷனின் ஆவி. அடுத்து 12 அடுத்து படிங்க. பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். இன்னொரு ஆவி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. மனுஷனுடைய ஆவி வேற, தேவனுடைய ஆவி. உலகத்தின் ஆவி வேற, தேவனுடைய ஆவி வேற. 14ஆம் வசனம். அவைகளை 14 மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபமான மனுஷன். அங்கே யாருங்க? ஜென்ம. அடுத்தது அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளினால் அவைகளை அறிவும் மாட்டான். இன்னொரு ஆவி என்ன ஆவிங்க? என்ன மனிதன் அவன்? ஒன்னு ஜென்ம சுபாவம். 15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இன்னொருவன் யாருங்க? ஆவி. ஒன்னே நல்ல கவனிங்க. மனுஷனுள்ள ஆவி. இந்த பக்கம் என்னங்க? இடது பக்கம் மனுஷனுள்ள ஆவி. அதுக்கு அடுத்தது அவன் பேர் என்னங்க? உலகத்தின் ஆவி. 12ஆம் வசனம். 14ஆம் வசனம் ஜென்ம சுபாவம். அவன் என்ன ஆவிங்க? மனுஷனுடைய ஆவி, உலகத்தின் ஆவி, ஜென்ம சுபாவம். இந்த பக்கம் என்னது? 11ஆம் வசனம் தேவனுடைய ஆவி. 13ஆம் வசனம் ஆவிக்குரியவன். 16ஆவது வசனம் ஆவிக்குரியவன். இது எங்க இருக்குது? இது எங்க இருக்குது? இது ரெண்டும் கலந்து மனுஷன் இருக்க முடியும். இது மட்டும் இருக்கிறவனாகவும் இருக்க முடியும், இது மட்டும் இருக்கிறவனாகவும் இருக்க முடியும். வசனம் என்ன சொல்லுது? ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஆரம்பத்திலிருந்து சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுதா? கொஞ்சம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். புரியல பிரதர், என்னவோ சொல்ல வரீங்கன்னு இருக்குன்னா மாம்ச சிந்தை. அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறவன் ஆவிக்குரியவன். 16ஆம் வசனம் 15ஆம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆவிக்குரியவன் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். ஆராய்ந்து நிதானித்தால் மட்டும்தான் அவனால் என்ன செய்ய முடியும்? புரிஞ்சிருச்சு. கழுத்து வீக்கா இருக்குது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்துதான் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். உலகத்தினுடைய ஆவி என்ன செய்து பாருங்க. இந்த பக்கம் இருக்கிற உலகத்தினுடைய ஆவி எதை ஏற்றுக்கொள்ளாது? இதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாவீதுடைய நிலைமை
பூமிக்குரிய வகையில வறட்சி, தாகம். ஆனா மாம்சம் அது என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆவி இல்லை, தாவீது அவருக்கு என்ன ஆவி இல்லை, உலகத்தின் ஆவி இல்லை, மாம்சத்தின் ஆவி இல்லை, ஜென்ம சுபாவம் இல்லை. முழுக்க முழுக்க அவருக்கு இருந்த ஆவி என்ன ஆவி, தேவனுடைய ஆவி. அப்புறம் என்ன ஆவி, தேவனால் அருளப்பட்ட ஆவி. ஆவிக்குரிய சிந்தனை இருந்ததுனால சொல்றாரு, எனக்கு எதுதான் முக்கியம், உம்முடைய சமூகம் தான் முக்கியம், உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம். அப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது, நாம் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறோமா, ஆவிக்குள்ளா இருக்கிறோமா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த பூமிக்குரிய காரியம், ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படி தேவன் ஞானத்திற்கு உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் எதை பயன்படுத்தி இருக்கிறார், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. பைத்தியமா இருக்கிறது யாராவது ஏற்றுக்குவாங்களா? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க, எதுக்குங்க நான் போய் செய்யணும்? வசனம் தானே சொல்லுது, பைத்தியமாய் தோன்றுகிறவைகளை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஜென்ம சுபாவ மனிதன், உலகத்திற்குரிய மனிதன். அப்போ நான் சொல்கிறேன், பிரதர் நாளைக்கு காலை ஒரு 5 மணிக்கு வந்துடுங்க, நாங்கள் 2 பேர் வந்துடுவோம். 3 மணிக்கு பேசினாலும் அவர் வந்துடுவார், நாங்களும் வந்துடுவோம். எங்கள் பின்னாடி யார் வர்றாங்களோ இல்லையோ டப்புன்னு எந்திரிப்போம், வண்டி எடுப்போம், நேரம் 3 மணிக்கு வந்து முட்டி போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சபையாருக்கு சொல்கிறோம், என்ன சொல்லுவோம் நாம, முதல்ல சபையை விசாரிங்க, கன்சல்ட் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் 5 மணிக்கு வரலாமா வேண்டாமா. நீங்களே முடிவு பண்ணி சொல்கிறீங்க, நாங்கள் அங்கேருந்து வர வேண்டாமா, நாங்கள் அங்கேருந்து வர வேண்டாமா, காலைல எல்லாம் எந்திரிக்க வேண்டாமா, பிள்ளைகளை எந்திரிக்கலாமா வேண்டாமா. எல்லாமே நியாயம்தான், எல்லாமே நியாயம்தான். அநியாயமான விஷயங்கள் நீங்கள் சொல்ல போகிறதில்லை. 10 மணிக்கு தொழுகை செய்வது தவறு இல்லையே, 5 மணிக்கு தொழுகை செய்வது தவறு இல்லையே. ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது, எங்களை என்ன செய்ய வேண்டாங்க, கட்டாயப்படுத்தக்கூடாது. நாங்கள் வரும்போது தான் வருவோம். காலையில் 5 மணிக்கு எனக்கு செருப்பு அடிச்சு மாதிரி இருந்தது. நான் போய் கேட்கலான்னு பார்த்தேன், நீங்கள் வாரம் 5 மணிக்கு பண்ணுவீங்களா, இந்த வாரம் மட்டுமா, ஃபஸ்ட்டு சண்டேவா? அது அங்கேருந்து அவர் ஆன்சர் சொல்கிறார், வாரம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுதான் பிரதர், அந்த சர்ச்சு தான். நான் கீழேருந்து அப்படியே பார்த்தேன், எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. நம்மளை விட நல்ல பையன், நல்ல மார்க் வாங்கிட்டு அந்த மார்க் வாங்குற பையனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் யாராவது ஒரு உறம்பரை வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டாங்க, நம்ம குறுங்கி நிற்போம், நம்மளை விட நல்லா பண்ணுறாங்களே, வெக்கமாக இருக்கு இல்லையா? பைத்தியமாக தோன்றுமா ஒரு வேலை? அவங்க பைத்தியக்காரனுங்க, 5 மணிக்கு தொழுது செய்கிறாங்க, அவங்க பைத்தியக்காரனுங்க. அப்படியா? ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு ஆவிக்குரியவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் யாரா இருக்கிறேன்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது. சபையாரை பார்த்து தான் பேசுறாரு, உலகத்தாரை பார்த்து பேசுறாரு. யாரை பார்த்து பேசுறாருங்க? சபையார் என்னன்னு சொல்றாரு? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல். நீங்க ஆவிக்குரியல் இல்ல, மாம்சத்துக்குரியல் தான் இருக்கிறோம். சபையிலே சபைக்குரியவர்கள் கிறிஸ்துவின் சபையார்கள் மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது? நம்ம ஆவிக்குரியவர்களாய் செயல்படுகிறோமா? ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு ஆவிக்குரியல் எப்படி தோணுமா? பைத்தியமாக தோன்றும். புரியவே மாட்டேங்குது பிரதர். சத்தியம் வசனம் படித்தா மண்டையில் ஏறலைன்னா பைத்தியம் புரியல. ஏன்னா ஜென்ம சுபாவம் அதிகமாக அங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அங்கே அதிகரிச்சிருக்குது.
அங்கே போய் நுழைஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்குது? டாமினேட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அவனுக்கு ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள. ஒரு வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர்கிட்ட போகிறோம், உட்காரோம், பயங்கரமாக திட்டம் போடுறான். சரி போக மாட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் யாரும் போனதில்லை. டாக்டர்கிட்ட போகிறோம், பயங்கரமாக திட்டம் போடுறாரு, சொல்கிறாரு அது மாதிரி இதெல்லாம் அதிகமாக இருக்குது, இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க, இப்படிலாம் ஒழுக்கமாக இருங்க, இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கு? என் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமா? என் சரீரத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? பத்திரமா. அப்ப ஆவிக்குரிய வகையில் அப்படி ஏதாவது தேவைப்படுமா? நீங்க எனக்கு டாக்டர், நான் உங்களுக்கு டாக்டர், ஒலிக்கிற 2 பேர் தான். நீ யாரும் வந்து கன்சல்ட் பண்ண மாதிரி தெரியலையே. அந்த மருந்து மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம், இது சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பாட்டுக்கு பின்பு, இது எதுக்கு சாப்பிடணும்? சத்திய வசனத்தை எடுத்து வச்சுட்டு இது என்ன புரியல, ஆவிக்குறி பிரகாரமாய் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இது எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயா அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. ஐயா நீங்க பிரசவம் பண்ணீங்க இல்லையா, இந்த வசனத்துக்கு இதுக்கு என்னங்க ஐயா சம்பந்தம்? நான் வீட்டில் போய் படிச்சு பார்த்து எனக்கு புரியலைங்க ஐயா, கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. என் ஆத்மா இன்னும் திருப்தி அடையவில்லை, என் ஆத்மா வாஞ்சியா இருக்குது. எது மேல? வசனத்தின் மேல. நாங்க வந்து பிளான் போடுறோம், 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் மீட்டிங் வைக்கலாமா? அன்னைக்கு தான் நான் ஊருக்கு போகலான்னு பார்த்தேன், அன்னைக்கு தான் நான் வந்து வாசல் பெருக்கலான்னு பார்த்தேன், அன்னைக்கு தான் எங்கள் சகல வீடு வர்றாங்க விருந்துக்கு. இவர் என்ன கேட்டார்? ஒரு மீட்டிங் வைக்கலாங்க ஐயா. நான் இப்போவெல்லாம் போகிற சபையில் கேட்குறேன், என்ன தெரியுமா கேட்குறேன்? சர்ச்சு முடிச்சுட்டு மீட்டிங் வச்சுக்கலாமா? ஒரு ஸ்டடி வச்சுக்கலாமா? இது கர்த்தருடைய நாள். 6 நாளும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பைபிள் எடுத்து படிக்கிற கூட நேரம் இல்லாம இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை செயல்பட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கென்று வந்திருக்கிற நாம் ஏன் இங்க கிறிஸ்துவின் சபையார் மட்டும்தான் கேட்கிறேன். மற்றவங்களாம் செய்கிறாங்க 4 மணி வரைக்கும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு இருங்க. பிரியாணி போட்டாங்களான்னு தெரியாது, தக்காளி சோறு கொடுத்தாங்களான்னு தெரியாது, டீ காப்பி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் மக்கள் அங்கே சமூகத்தில் அங்கே தான் உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை அறியாத மக்கள், சத்தியத்தை அறிந்து கொண்ட மக்கள் லிமிட்டாக எடுத்துக்கிறோம். மாத்திரை மாதிரி இதை எடுத்துக்கிறோம், தலைகீழா. இதை மாத்திரை மாதிரி எடுத்துக்கூடாது. எது மாதிரி எடுத்துக்கணும்? உணவு போல, பிரியாணி போல எடுக்கணும். எப்படி பிரியாணி சமைக்கிறதுங்க? நீங்கள் எங்கள் பிரதர் சொல்லி கொடுத்தாரு. என்னென்ன ஃபர்ஸ்ட் போடணும், என்னென்ன செகண்ட் போடணும், என்னென்ன தேர்டு போடணும். எனக்கு உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா ஓடிச்சு? எல்லாம் உள்ளாதானே போடுறான். ஒட்டுமொத்தமாக போட்டு இப்படி இப்படின்னு ஆகாதா? எல்லாம் வேகத்தான் போகுது, எல்லாமே கெட்டு போக போகிறதில்ல. எதுக்கு இதை போட்டு வதக்கி, இதை போட்டு இப்படி இப்படி அப்புறம் இப்படிப்பா அப்புறம் இப்படி என்னங்க அப்படி கொட்டுங்க உள்ள போய்க்க. எப்படி? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுல்ல. அப்போ இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு, என்னுடைய ஆத்மா திருப்தியாக இருப்பதற்கு, கொழுப்பாய் உண்ணுவதற்கு சமையலை விட முக்கியமாக சமைக்கணும். சமையல்காரராகி நாங்கள். ஆனால் இந்த விருந்து உண்ணுவதற்கு யாரும் இல்லை. நான் அவருக்கு கொடுக்குறேன், அவர் எனக்கு கொடுக்குறாரு, நாங்கள் புஷ்டி அடையணும். உங்களுக்கு படைக்கத்தான் தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார். முடிஞ்சு முடியாம என்ன செய்யறோம்? நான் சின்ன வயசுல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரன்னு சொல்லி முடிவுக்குள்ள 4 வண்டி போயிடும். ஏன்னா ஸ்தோத்திரம் சொன்னா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும், எல்லாருக்கும் கை கொடுக்கணும், ஊழியர் கூட பேசணும், போன வாரம் ஏன் வரலின்னு பதில் சொல்லணும், பைபிள் ஸ்டடிக்கு ஏன் வரலின்னு பதில் சொல்லணும், புள்ள எங்கின்னு பதில் சொல்லணும், பொண்டாட்டி எங்கின்னு பதில் சொல்லணும், புருஷன் எங்கின்னு பதில் சொல்லணும். எதுவுமே தேவையில்லை, முட்டிச்சொன்னு ஓடிடுவாங்க. ஏன் எதுக்கு சபைக்கு வர்றீங்க?
பாட்டு முடிஞ்ச ஒரு கோஷ்டி வரும். போற பக்கமெல்லாம் நான் திட்டுவேன். எதுக்கே வர்றீங்க? ஜென்ம சுவாபம் மனுஷனுக்கு இது எப்படி தோன்றும்? பைத்தியமாய் தோன்றும். ஆவிக்குரியவனுக்கு இது கொழுமையான பதார்த்தம். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும், மீண்டும் மீண்டும் ருசிக்க தூண்டும். எது? இந்த தேவ வசனம். இல்லை என்றால் இது கசப்பான பாவக்காய் போலத்தான் தோன்றும். பிரியமானவர்களே, நாம் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா, ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவர்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். போராட்டம் நடக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பக்கம் 262. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 24, 25. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே, மன்னிக்கணும், கலாத்தியர் 5:16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. போதும். விரோதம் ஒன்றுக்கொன்று என்னவாங்க? விரோதம். விரோதமா இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அப்படி சுத்தி போயிடும். ரோடு இப்படித்தான் வழி, பக்க வழி, ஈஸியான வழி. ஆனா என்ன செஞ்சிடும்? விரோதம் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நமக்கு விரோதம் ஆயிடுச்சுன்னா யூ-டர்ன் போட்டு அப்படி போய் 3 கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல போயிடலாம். அவன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது. அவன் கல்யாணத்துக்கு வந்தானா, ஐயோ அவன் வரல, அவன் போனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டே அவன் போயிட்டானா, சரி நான் வர்றேன். அவன் ஃபோன் பண்ணிக்க அப்படியே அவன் வந்துட்டு போயிட்டானா, வந்து அவங்க இங்கே தான் இருக்கா, இரு வராத சொல்லிட்டு போது வா, போயிட்டு அப்புறம் வா உள்ள. ஏன் நமக்குள்ள என்ன இருக்குது? விரோதம். ஆனால் இந்த விரோதம் இருக்குல்ல, கை கொடுக்குற விரோதம். இந்த விரோதம் மாம்சம் ஆவி எப்படி செஞ்சுக்கோ? கை கொடு. சர்ச்சுக்கும் போயிட்டோ, சீக்கிரமும் வந்துடணும், ஏதாவது காரணையும் சொல்லிடணும். இந்த விரோதம் கை கொடுக்குற விரோதம். சர்ச்சுக்கு போன மாதிரி ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலையை முடிஞ்ச மாதிரி ஆச்சு. என்ன சொல்றாரு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நாம் ஆவிக்குரியவர்களா ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா? மனுஷனுடைய ஆவி உடையவர்களா இருக்கிறோமா அல்லது தேவனுடைய ஆவி உடையவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய ஆவி உடையவர்களா இருப்போமானால் தேவனுடைய ஆவிக்கும் மனுஷனுடைய ஆவிக்கும் என்ன உண்டு? விரோதம் உண்டு, போராட்டம் உண்டு. இல்ல இந்த ஆவியோட கைகுலுக்கி போயிடுச்சுன்னா, இந்த ஆவி விரும்புகிறதெல்லாம், இந்த மனுஷன் விரும்புகிறதெல்லாம் இது செய்து கொண்டே இருக்கும். கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் இந்த ஆவியும் சேர்ந்து என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணும். இல்ல நோ, நான் இவன் மாதிரி வாழ மாட்டேன், இவர் மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்னா இவன் கேட்கறதெல்லாம் இந்த ஆவி கொடுக்காது. இந்த மாம்சம் இந்த ஆவியின் பின்னால்தான் போகும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பெரிய பாடம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை நம்ம படிப்போம். இதுதான் ஆரம்பமே, டைம் ஆகி போச்சு. இதுதான் நான் சொல்றது. பைபிள் ஸ்டடி 6 முடிஞ்சு பைபிள் ஸ்டடி வச்சாதான் பெரிய ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு அவுன்ஸ் மாத்திரை சாப்பிடுவோம், அது எத்தனை நாளைக்கு தான் வேலை செய்யும்? இன்னைக்கு மருத்துவர் சொல்றது என்ன தெரியுமா? உணவே மருந்து, உணவே மருந்து. நம்முடைய ஆத்மாவுக்கு மருந்து வேணும்னா இந்த சத்தியத்தை உணவாய் எடுத்துக்கொள்ளுங்கள், இது மருந்தாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மருந்தை நாம் சாப்பிட்டு விடுவோம், விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு. அப்படிதானே? மருந்துனாவே எனக்கு என்ன, நமக்கு என்ன ஆகும்? கசப்பு, வெறுப்பு. வேற வழி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம். ஆனால் இது எப்படி எடுக்கணும்? பிரியாணி மாதிரி. எப்போ பிரியாணி போடுவீங்க? பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, செய்யுங்க. முதல் மீட்டிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மீட்டிங் போடுங்க. ஃபுல் டே சத்தியத்தை கேட்கணும். ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை தலைவலியில் இந்த உலகம் என்னை கரைப்படுத்தி என்னை பாவத்தில் வீழ்த்தி கொண்டிருக்கிறது, நான் பாவத்திலிருந்து மீள முடியவில்லை. என்னைக்காவது குளிக்க சொல்லிக்கிறீங்களா? சொல்லிக்கிறோம், எனக்கு அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இவங்க என்னத்துக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தா எல்லாமே பூமிக்குரிய காரியங்கள் மட்டும்தான் கேட்குறீங்க. ஆவிக்குரிய ஜெபமே தெரிய மாட்டேங்குது.
நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனா, ஆவிக்குரிய மனிதனா இருக்கிறேனா? கலாத்தியர் 5 இதுக்கும் அதுக்கு எனக்கு போராட்டம் நடக்க வேண்டும். இந்த 2 கைகோத்து நடந்ததுன்னா நியாய தீர்ப்பிலே நான் நிற்கப் போகிறேன். உங்களுடைய பொறுமையை எனக்கு கவனித்திருக்க வேண்டும்.